திருக்குர்ஆனுடைய 46வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்காஃப் அதனுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை நமக்கு அழுத்தமாக பதிவு செய்கிறான். ஒரு பெரிய வசனம் அந்த வசனம். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. மனிதனுக்கு நாம் அவனுடைய பெற்றோர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். இப்படி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ஹமலத்துஹு உம்முஹு குருஹன் வவலஅத்துஹு குருஹா. அவனது தாய் அவனை பெரும் சிரமத்தோடு சுமந்தால், பெரும் சிரமத்தோடு பெற்றெடுத்தாள். வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா. அவள் அவனை வயிற்றிலே சுமந்ததும் அவனுக்கு பால்குடி மரக்காட்டியதும் ஏறத்தாழ 30 மாதங்கள் அதற்காக அவள் சிரமப்பட்டிருக்கிறாள். இதெல்லாம் பெற்றோரை பற்றியும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றியும், அதுக்கான காரணங்களை பற்றி இப்படி சொல்லிக்கொண்டே வந்த இறைவன் அதுக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கை, அதுல வயது வரைமுறை குறித்த சில செய்திகளை அடுத்து பேசுகிறான். ஹத்தா இதா பலக அசுத்தஹு. அந்த மாதிரி தாயிடத்துல ஒரு சிறு குழந்தையாக பிறந்து தாயிடத்தில் பால் அருந்தி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த அந்த மனிதன் அவன் பருவ வயதை அடைந்து விட்டால், ஓ பலக அர்பஈன சனத்தன், அதிலும் குறிப்பாக 40 வயதை அவன் தொட்டு விட்டால், அடைந்து விட்டால், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அமல ஸாலிஹன் தர்லாஹ் வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். 40 வயதை அடைந்து விட்டால் அவன் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்றான். ரப்பி அவுஸிஅனி, இறைவா எனக்கு நீ உதவி செய், அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய, நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த உதவிக்காக நான் நன்றியுடையவனாக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய். நான் உனக்கு நன்றியுடையவனா வாழணும், ஆனா அது நீ எனக்கு நிறைய அருள் செய்திருக்கிறாய், அந்த அருளுக்கும் நான் நன்றியுடையவனா இருக்கணும். என்னுடைய பெற்றோர்களுக்கு நிறைய அருள் புரிந்திருக்கிறாய், அதுக்கும் நான் நன்றியுடையவனா இருக்கணும். அதுக்கு நீ எனக்கு உதவி செய் சொல்லிட்டு அடுத்து மனிதன் பிரார்த்திக்க வேண்டிய அந்த பிரார்த்தனையை அடுத்து அல்லாஹ் பேசுறான். வஅன் அமல ஸாலிஹன் தர்லாஹு, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்களை, நல்ல அமல்களை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு, அதற்கு நீ எனக்கு உதவி செய். நான் செய்யக்கூடிய வேலைகள் இதுவரைக்கும் செஞ்ச வேலை எப்படியோ இருக்கலாம், ஆனா இப்ப நான் செய்யக்கூடிய வேலை, இனிமே நான் செய்யக்கூடிய வேலை எல்லாமே நீ பொருந்திக்கிற மாதிரியான வேலையாக செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய். வஅன் அமல ஸாலிஹன் தர்லாஹு வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, எனக்காக என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்கி விடு, எனக்காக என்னுடைய சந்ததிகளை நீ சீராக்கி விடு. வ இன்னி துபுத்து இலைக்க, உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடி மீளுகிறேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று 40 வயதை அடைந்து விட்ட மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப நாம